Hello, this is Dr. Praveen Ramchandra. I'm senior endocrinologist working in Diabetes Endocrinology Clinic, Yelahanka Newton, Bangalore, India. Please watch this video. வணக்கம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மாம்பழம் அப்படின்னாலே ஒரு சின்ன பயமும் தயக்கமும் வந்துடும் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கத் தொகுப்புல பெங்களூர் எலஹங்காவில் இருக்கிற டயபெலிஸ் எண்டோக்ரினாலஜி கிளினிக்கின் சீனியர் டாக்டர் பிரவீன் ராமச்சந்திரா அவங்க கொடுத்த ஒரு சிறப்பான பேஷண்ட் எஜுகேஷன் வழிகாட்டுதலை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சர்க்கரை நோயாளிகள் நிஜமாவே மாம்பழம் சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடணும்? இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கா என்ன பதில்கள் இருக்குன்னு வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். முதல்ல டாக்டர் சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவங்க எந்த மாம்பழத்தை வேணாலும் சாப்பிடலாம். ஆமாங்க, இது நிஜம்தான். மாம்பழம்னாலே அது நமக்கு கிடையாது, அது ஒரு தடை செய்யப்பட்ட பழம் அப்படின்ற மிகப்பெரிய கட்டுக்கதைய இந்த ஒரு வரி சுக்குநூறா உடைச்சிடுது பாத்தீங்களா? இருந்தாலும் அந்த ஆனா அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்ல தாங்க நம்ம ஆரோக்கியமே அடங்கியிருக்கு. இன்னைக்கு நாம மெயினா கவர் பண்ண போற டாபிக்ஸ் என்னன்னா, 1 மாம்பழம் பத்தின அந்த பெரிய கட்டுக்கதை, 2 சாப்பிடும் அளவு, நேரம், அப்புறம் வடிவம், 3 சரியான இணை உணவுகள், 4 காயா இல்ல நல்ல பழுத்த பழமா, 5 இந்திய மாம்பழ வகைகள், கடைசியா டாக்டரோட அல்டிமேட் பரிந்துரை. பகுதி 1 மாம்பழம் பத்தின அந்த மிகப்பெரிய கட்டுக்கதை. இதோ அந்த ரொம்பவே சந்தோஷமான செய்தி. ஆமாங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் கண்டிப்பா மாம்பழம் சாப்பிடலாம். மாம்பழம் ஒன்னும் விஷம் கிடையாது. ஆனா அதை நம்ம எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல தான் ஒரு பெரிய சூக்ஷ்மமே இருக்கு. சில ஸ்ட்ரிக்டான சயின்டிபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுனா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம மாம்பழத்தோட சுவையை நீங்களும் ரொம்ப சேஃபா என்ஜாய் பண்ணலாம். சரி, இப்போ பகுதி 2க்கு போலாம். மாம்பழத்தோட அளவு, சாப்பிடும் நேரம், அப்புறம் எந்த வடிவத்துல சாப்பிடணும், இத பத்தி பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அளவை உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப், அதாவது சரியா 50லிருந்து 75 கிராம் வரைக்கும். இதுதாங்க ஒரு நாளைக்கான அதிகபட்ச அளவு. இதுல பாத்தீங்கன்னா சுமார் 12லிருந்து 15 கிராம் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கு. இது சக்கரை நோயாளிகளுக்கான ஒரு ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் அளவுக்கு சமம். ஒரு நாளைக்கு அரை கப் நறுக்குன மாம்பழ துண்டுகள் மட்டும்தான். ஒருபோதும் அதுக்கு மேல போகவே கூடாது, சரியா? இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நாம எவ்ளோ சாப்பிடுங்கிறத விட எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நறுக்குன ஃப்ரெஷ்ஷான மாம்பழ துண்டுங்களா இல்ல ஜூஸ், ஷேக், ஆம்ரஸ் மாதிரியான ஐட்டங்களா? டாக்டரோட அட்வைஸ் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. நறுக்குன துண்டுகள் மட்டுமே சாப்பிடணும். ஏன்னா பழத்துண்டுகள்ல இருக்கிற நார்ச்சத்து சர்க்கரைய ரத்தத்துல ரொம்ப மெதுவாதான் கலக்க செய்யும். ஆனா அதை நீங்க ஜூஸாவோ இல்ல கூழாவோ அடிச்சு குடிக்கும்போது அந்த நார்ச்சத்து முழுசா அழிஞ்சு போய் ரத்த சர்க்கரை அளவை ரொம்ப வேகமா ஏத்தி பெரிய ஆபத்தை உண்டாக்கிடும். அடுத்ததா பகுதி 3 மாம்பழத்தோட சேர்த்து சாப்பிடக்கூடிய பெர்ஃபெக்டான உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். அப்போ மாம்பழத்தை வெறுமனே சாப்பிடக்கூடாதா? எதோட சேர்த்து சாப்பிடலாம்? இனிப்பில்லாத சாதா தயிர், பாதாம், வால்நட் மாதிரியான நட்ஸ், பன்னீர், வேக வச்ச முட்டை, இல்லனா சியா மற்றும் ஆளி விதைகள். ஏன் இப்படி சாப்பிடணும்னு யோசிக்கிறீங்களா? இந்த புரதங்கள், நார்ச்சத்து இல்லனா ஆரோக்கியமான கொழுப்புகளோட மாம்பழத்தை சேர்த்து சாப்பிடும்போது அது உங்க செரிமானத்தை மெதுவாக்கி ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு திடீர்னு எகிரி போறத சூப்பரா தடுக்குது. உணவு அறிவியலை இது எவ்வளவு அழகா விளக்குது பாருங்களேன். இத நாம பதிலீடு செய்யும் விதி, அதாவது ரூல் ஆஃப் ட்ரேட் ஆஃப்ஸ்னு சொல்லலாம். ஸ்டெப் 1 சரியா அரை கப் மாம்பழத்தை எடுங்க. ஸ்டெப் 2 அதோட கொஞ்சம் புரதம் இல்லனா நார்ச்சத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க சாப்பாட்டுல இருக்கிற சாதம் இல்லனா சப்பாத்தியோட அளவு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. மாம்பழம் அப்படிங்கிறது உங்க ரெகுலர் சாப்பாட்டோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா சாப்பிடுற ஒரு ஸ்வீட் கிடையாது. அது ஒரு மாற்று உணவு. அதனால மாம்பழம் சாப்பிடணும்னா மத்த கார்போஹைட்ரேட்டுகளோட அளவை நீங்க கட்டாயம் குறைச்சுதான் ஆகணும். பகுதி 4 காயா இல்ல பழமா, இதுல எது பெஸ்ட்? பழங்கள் பழுக்கும்போது அதுல நடக்கிற உயிர்வேதியியல் மாற்றங்களை, அதாவது பயோகெமிக்கல் சேஞ்சஸை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த டேட்டாவை கொஞ்சம் கவனிங்க. 100 கிராம் மாங்காயில வெறும் 15 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 1லிருந்து 2 கிராம் சர்க்கரையும் மட்டும்தான் இருக்கு. ஆனா அதே 100 கிராம் நல்ல பழுத்த மாம்பழத்துல 23லிருந்து 25 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 22லிருந்து 23 கிராம் சர்க்கரையும் இருக்கு. மாங்காய் பழுக்கும் போது அதுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச் எல்லாம் சிம்பிள் சுகரா மாறிடுது. இதனால ரத்தத்துல சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமா ஏறுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் கிளைசெமிக் குறியீடு.
மாங்காவோட GI அளவு பாத்தீங்கன்னா 51ல இருந்து 55 வரைக்கும் தான் இருக்கு. இதனால ரத்த சர்க்கரை அளவுல ஒரு மிதமான தாக்கம் தான் ஏற்படும். அதனால நல்ல கனிஞ்ச மாம்பழத்தை விட மாங்காய் இல்லனா பாதி பழுத்த மாம்பழம் சாப்பிடுறது தான் உங்க ரத்த சர்க்கரையை கண்ட்ரோல்ல வச்சுக்க பயோகெமிக்கல் ரீதியா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. இப்போ பகுதி 5 நம்ம இந்திய மாம்பழ வகைகள் பத்தியும் அதை எப்படி அணுகணும்னு பார்க்கலாம். நம்ம ஊர்ல நிறைய மாம்பழ வகைகள் இருக்கு இல்லையா? அதுல சிறந்த தேர்வுகள் அப்புறம் ரொம்ப எச்சரிக்கையோட சாப்பிட வேண்டியவைன்னு 2 பிரிவுகள் இருக்கு. பாதாம், கர்நாடகா அல்ஃபோன்சோ, அப்புறம் பாதி பழுத்த மாம்பழங்கள் இதெல்லாம் ஒப்பீட்டளவுல பெட்டரான சாய்ஸ். ஆனா அந்த தசேரி, சௌசா மாதிரியான ரொம்ப ரொம்ப இனிப்பான ரகங்களை நீங்க ரொம்ப எச்சரிக்கையோட தான் அணுகணும். சொல்லப்போனா அதை விட மிக குறைவான அளவிலேயே சாப்பிடணும். ஆனா இதுல இருக்கிற உண்மையான மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன தெரியுமா? ஒரு பெஸ்டான வகை மாம்பழத்தை அதிக அளவுல சாப்பிடறத விட அது எந்த வகையான மாம்பழமா இருந்தாலும் சரி அத ரொம்ப சின்ன லெவல்ல சாப்பிடுறது தான் சிறந்தது. மாம்பழத்தோட ரகத்தை விட நீங்க எந்த அளவுக்கு சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் உங்க பாதுகாப்பையே தீர்மானிக்குது. இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. வந்தாச்சு பகுதி 6 ஃபைனலான மருத்துவ பரிந்துரை. டாக்டர் ராமச்சந்திரா சொல்லியிருக்கிற அந்த ஸ்ட்ரிக்டான மருத்துவ விதிகளை இப்போ நாம ஒட்டுமொத்தமா பார்க்கலாம். நம்பர் 1, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு முறை மட்டும்தான் மாம்பழம் சாப்பிடணும். 2, நைட்ல ரொம்ப லேட்டா சாப்பிடவே கூடாது. 3, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க ரத்த சர்க்கரை அளவை இல்லனா CGM கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். கடைசியா, ஒருவேளை உங்க சர்க்கரை அளவு சுத்தமா கண்ட்ரோல்ல இல்லனா தயவு செஞ்சு மாம்பழத்தை தவிர்க்கிறது தான் ரொம்ப சேஃப். ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதனால தொடர்ந்து கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இறுதியா ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியோட இந்த விளக்க தொகுப்பை நான் முடிக்கிறேன். நீங்க ரொம்ப சேஃபா உங்க தினசரி மாம்பழத்தை ரசிச்சு சாப்பிடணும்னா உங்க தட்டுல இருக்கிற எந்த கார்போஹைட்ரேட்டை நீங்க விட்டு கொடுக்க போறீங்க? சாதத்தையா இல்ல சப்பாத்தியா? மாம்பழங்கிறது எக்ஸ்ட்ராவா சாப்பிடுற சாப்பாடு கிடையாது. அது ஒரு மாற்று உணவு அப்படிங்கிற அந்த விதியை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முறை நீங்க சாப்பிட உட்காரும்போது எதை குறைக்க போறீங்கன்னு முன்கூட்டியே டிசைட் பண்ணிடுங்க. சரியான புரிதலோடவும் அளவோடவும் மாம்பழ சுவையை தாராளமா ரசிச்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான விளக்க தொகுப்புல சந்திக்கலாம்.